பூஜ்ய நாள் 10/2/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் சட்ட உதவியை நாடியுள்ள ஆசிரியர் குழு ஒன்று. பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களையும் பிணையில் விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். யாழில் அதிகாலையில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு, 17 வயது சிறுவன் பலி. முழு நாடுமே உற்சாக தேசிய நடவடிக்கையின் மூலம் 802 பேர் கைது. மணிப்பூரில் தொடரும் கலவரம், 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இஸ்ரேலிய ஜனாதிபதியின் விஜயத்தால் ஆஸ்திரேலியாவில் வன்முறை மோதல் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கொழும்பில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் ஆசிரியர்கள் குழு ஒன்று சட்ட உதவியை நாடியுள்ளது. முன்னாள் தலைமை மாணவரின் தவறான நடத்தைக்கு அதிகாரிகள் அமைதியாக இருப்பதற்குரிய சட்ட உதவியை நாடியுள்ளனர். மாணவனின் அழுத்தம் குறித்து அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு தெரிவித்த போதிலும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஆசிரியர்கள் குழு மேரலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதை குறிப்பிடப்பட்டது. குறிப்பிட்ட மாணவன் ஆசிரியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் அதிபர், பிரதி அதிபர் மற்றும் மாணவருக்கு பொறுப்பான ஆசிரியரிடம் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்த போதிலும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டு பணம் சம்பாதித்துள்ளனர் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் தற்போது பணியகத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. திருகோணமலை போதிராஜராமையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கோட்டூர் ஸ்ரீ கல்யாணி சமஸ்ரீ தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்க தேரர் கலாநிதி இத்தோப்ப தர்மலங்கராஜ ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை குறித்து தமது கவலையை தெரிவிப்பதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய சாதாரண சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டிற்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்துக்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றம் என தான் நம்புவதாக அக்கடிதத்தில் மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தில் ஊடாக அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களை பிணையில் விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சங்கமித்த விகாரை முன்பாக இன்று குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை சட்பூர் கடற்கரைக்கு அருகில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16, 17ஆம் தேதிகளில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொள்ளப்பட்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வாழ மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் பௌத்த தேரர்களில் உள்ளிட்ட 10 பேரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கோரிக்கை குறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல் பிரிவிற்குட்பட்ட புனலிக்கட்டுவான் ஈர்வினை பகுதியில் பலாலி காவல்துறையினர் எல்லை தாண்டி வந்து மக்களுடன் வன்முறையில் ஈடுபட்டதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. லஞ்சம் பெறுவதற்காக இவ்வாறு எல்லை தாண்டி வருவதாகவும் சம்பவத்தின் போது காவல்துறையினர் மதுபோதையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தகட்டு இலக்கமே அல்லாது பெயர் பட்டியலே அணிந்திருக்கவில்லை என்பதுடன் மத்திய காவல்துறை உத்தியோகத்தர் கைபேசி மூலம் தகட்டு இலக்கத்தை மறைத்ததையும் அவதானிக்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 1:15 மணியளவில் ஊர்காவல்துறை காவல் பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வேலணை அல்லைப்பட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஹயஸ் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை சென்றுள்ளது. குறித்த வாகனத்தை அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் வழிமறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது, இருப்பினும் காவல்துறையினரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றுள்ளது. குறித்த வாகனம் காவல்துறையினரின்
மோதி தள்ளிவிட்டு தப்பிச் செல்லும் நோக்கில் அதிவேகமாக சென்றதை அவதானித்த காவல்துறையினர் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது ஒரு சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் அவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. அதோடு குறித்த வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலே மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மூலம் 102 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் தெரிவித்து வருகிறது. நேற்று வெளியிட்ட அறிக்கையின் விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 791 சுற்றுவளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றின் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் தொடர்பான 588 சுற்றுவளைப்புகள் அதிகூடிய எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான இந்திய செய்திகள். மணிப்பூரில் குக்கி மற்றும் செய்மதி சமூகத்திற்கிடையில் நடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறி 280க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து பாஜக அரசு விலகியதால் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி நிலவிய நிலையில் கடந்த 4ஆம் தேதி மேம்சந்த் சிங் தலைமையில் புது பாஜக அரசு பதவியேற்றது. இந்நிலையில் மீண்டும் மணிப்பூரில் கலவரம் வெடித்துள்ளது. உக்ரூல் மாவட்டம் லிட்டன் சரோங்கோங் கிராமத்தில் புகுந்த கும்பல் ஒன்று தங்குல் சமூகத்தைச் சேர்ந்த நபரொருவரை தாக்கி வீடுகளுக்கு தீ வைத்துள்ளதுடன் குறித்த கிராமத்தில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டுள்ளது. இதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து உக்ரேல் மாவட்டத்தில் இணைய சேவையினை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். இஸ்ரேல் ஜனாதிபதி யசாங் ஹர்சாங்கின் ஆஸ்திரேலிய வருகையை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் காவல்துறையினருக்கிடையே சிட்னியில் மோதல்களும் வெடித்துள்ளன. இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியா தலைவர் அமைதியை வலியுறுத்தி போராட்டங்களை அமைதியாக இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். திங்கட்கிழமை மாலை சிட்னியில் டவுன் ஹால் அருகே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான போராட்டங்களை அகற்ற போலீசார் சென்றபோது வன்முறை வெடித்துள்ளது. இதையடுத்து அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் 10 பேர் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிட்னி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் வன்முறையால் பேரழிவுக்கு ஆளானதாக கூறினார். மேலும் போராட்டங்களுக்கு தங்கள் கருத்துக்களை அமைதியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த டிசம்பரில் பனிக்கடற்கரையில் நடந்த ஜூத மத நிகழ்வில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹர்ஜாங் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தருவதை எதிர்த்து திங்களன்று மத்திய சிட்னியில் ஆயிரக்கணக்கானோர் கூடினர். தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். புதுடில்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்று நடைபெற்ற 2026 ஐசிசி ஆடவர் T20 உலக கிண்ணத்தில் 10வது போட்டியில் நெதர்லாந்து அணி நம்பியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நம்பி அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் செஷிங்கில் நெதர்லாந்து அணி 2 ஓவர் மற்றும் 7 விக்கெட்டுகளில் மீதமிருந்த நிலையில் இலக்கினை எட்டியது. 48 பந்துகள் 72 ஓட்டங்கள் எடுத்த பாஸ்டி லீட் இன்னிங்ஸை நங்கூரமிட்டு நெதர்லாந்து அணியை அபாரமான வெற்றியை அழைத்து சென்றதுடன் போட்டியின் ஆட்டநாயகனாகவும் தெரிவானார். இதேவேளை இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாகும் 2026 ஆடவர் T20 உலக கிண்ணத்தில் 11வது போட்டியில் நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியானது சென்னை சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும். அதே நேரம் இன்று 7 மணிக்கு ஆரம்பமாகும் தொடரில் 12வது போட்டியில் பாகிஸ்தான் அமெரிக்காவை எதிர்கொள்ள உள்ளது. இதனுடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panishiatamil.tv என்ற இணையதள வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.